ஃப்ரெண்ட்ஸ், டுடே கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாட் வித் ஃப்ளவரோட இருக்கிற மாதிரி எப்படி மேக் பண்ணலான்றத பார்க்கலாம். பாட் ஃபுல்லுமே வேஸ்ட் பேப்பர் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த வேஸ்ட் பேப்பரை ஏதாவது ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு எண்ணில் வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் மேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி ஃபிளாட் ஆக்கிக்கலாம் தேய்ச்சிட்டு. இப்போ ஒரு கம் பாட்டில் எடுத்துக்கேன். அதில் இந்த மாதிரி பேப்பரை வச்சு இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கலாம். ரேப் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டிலை விட இந்த பேப்பரை வெளியே எடுத்துக்கலாம். பாட்டில் இருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டா இழுத்து விட்டுட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம் கம் போட்டுட்டு. இப்போ இதே மெத்தட்ல எல்லாத்தையுமே மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கலாம். இந்த பலூன்ல ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு லைன் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பலூன் ஃபுல்லுமே எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆக 1 day ஆகும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பின் வச்சு ஹோல்ஸ் போட்டு இந்த பலூனை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாட்டோட பேஸ் மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல. நெக்ஸ்ட் இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 3 times இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு கேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் ஷேப்ல. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டா. இப்போ இதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 3 times ஃபோல்ட் பண்ணனால இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட்ஸா நிறைய கிடைக்கும் பிரிச்சா. இதே மெத்தட்ல இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்யூ பேப்பர்ல வாட்டர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வாட்டர் இந்த மாதிரி ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் பிங்க் கலர் பெயிண்ட் கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எட்ஜஸ்ல மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் பெயிண்ட்ல நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இந்த டேபிள்ல இருந்து டிஷ்யூ பேப்பரை தனியா எடுத்துக்கிறேன். இந்த மெத்தட் வந்து டேபிள்ல தான் பண்ணணும்னு இல்ல, பிளாஸ்டிக் கவர்ஸ்ல கூட இந்த மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கலாம். இந்த பாட்டில்ல நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருந்த டிஷ்யூ பேப்பரை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். மேல எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் கம் போட்டுட்டு. 4 லேயர் ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் இது நல்லா ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டில்ல இருந்து வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரோஸ் கிடைக்கும். இதே மெத்தட்ல இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் ஸ்டிக் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ்க்குள்ள இந்த பேப்பர் ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லா பேப்பர் ஸ்டிக்குமே டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்ல வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ல பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பேப்பர் ஸ்டிக்குமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் ஸ்டிக்கோட டாப்ல இந்த மாதிரி கம் போட்டுட்டு பாட்டம்ல பேப்பர் ஸ்டிக்கை வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஃப்ளவரோட பாட்டம்ல. இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளவர் மேக் பண்ணியாச்சு. இதை இந்த பாட்டுக்குள்ள இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ஃப்ளவர் பாட் மேக் பண்ணியாச்சு. இதை இந்த மாதிரி எடுத்து ஷெல்ஃப்ல வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஷோ பீஸ்ல வைக்கக்கூடிய கிராஃப்ட்ஸ் எல்லாமே ஷோ பீஸ் சீரீஸ் பிளேலிஸ்ட் மேக்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.